My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. எம்பிபிஎஸ் படிக்கணும் அல்லது பிடிஎஸ் படிக்கணும்னா நீட்டில் நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒருவேளை நீட்டில் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படி இருக்கிற மாணவர்கள் அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு படிப்பு தான் வெட்டினரி சயின்சஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. பிபிஎஸ்சி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலாக அதே மாதிரி டாக்டராகவே நம்ம வந்து பணிபுரிய முடியும். பட் இது வந்து நம்மளுடைய அனிமல்ஸோட பெட் அனிமல்ஸோட நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த கோர்ஸுக்கு மாணவர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கு. பிகாஸ் நிறைய மாணவர்கள் இதை விரும்பி எடுக்கிறாங்க. இந்த பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு 2 விதமான அட்மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று நீட் மார்க்கை பேஸ் பண்ணி போகிறது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில். அது இன்னும் ஆரம்பிக்கல, கூடிய விரைவில் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சோடனே நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி போகிறது. இப்போ டேனுவாஸ்ல இருந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் இந்த வீடியோவில் டேனுவாஸ்ல 12th மார்க்கை வச்சு போகணும்னா நமக்கு எவ்வளோ மார்க் இருந்தால், எவ்வளோ ரேங்க் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் தெளிவாக காமிச்சிடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் மாணவர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது 12th முடிச்சுட்டு டேனுவாஸ் கவுன்சிலிங்கில் பிபிஎஸ்சி சேரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் திஸ் வீடியோ வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஃபார் தம். ஸோ இப்போ நம்ம டேனுவாஸ்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் ஷெட்யூல், குவரிஸ் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் ஹேஸ் பீன் ரிலீஸ்ட். நான் ரேங்க் லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூலில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் ரேங்க் லிஸ்ட் 30/7/2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 31ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதனுடைய டீட்டெயிலை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா 4/8/2026 ஆகஸ்ட் 4th இருந்து நமக்கு ஆகஸ்ட் 7th வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது ஃபார் டேனுவாஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆகஸ்ட் 14th ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷெடியூல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்துடும். மொத்தமாக 3 ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது டேனுவாஸில் நடக்கும். இப்போ ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நல்லா இந்த வெப்சைட்டை வந்து உண்மையாகவே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டினியூ டு ரேங்க் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகாடமிக், ஜென்ரல் அகாடமிக் அண்ட் 7.5 ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிடபிள்யூடின்னு சொல்லி தனித்தனியாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 13,112 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரேங்க் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 200க்கு 200 ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இதே மாதிரி மாணவர்கள், மாணவிகள்னு சொல்லி வரிசையாக நமக்கு வந்து 200 ஆஃப் 200லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட 15 பேர் 200 ஆஃப் 200 கட் ஆஃபில் இருக்காங்க. அதாவது உங்களுடைய பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 200 மார்க்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 200க்கு 215 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் இயரோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்லைடில் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் ரவுண்ட் 3ல என்னென்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஓப்பன் கேட்டகரி 198.5க்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு 3 சுற்றுகளுடைய முடிவில். பிசி கேட்டகரி 196க்கு க்ளோஸ் ஆச்சு. பிசிஎம் 193, எம்பிசி 196.5, எஸ்சி 195.5, எஸ்சிஏ 192, எஸ்டி 191.5. இதெல்லாம் எங்க இருக்கு சார், எங்க சார் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுவும் நம்மளுடைய அந்த டேன்வாஸ் வெப்சைட்லேயே எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? டேன்வாஸ் வெப்சைட்லேயே ஆல் த அதர் டீடைல்ஸ் ஆர் அவைலபிள். நான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். காலேஜ் கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் வந்து பாருங்க. இந்த கட் ஆஃப் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்சஸ்க்குரிய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க், அதுக்கு முன்னணி வரும் 2024-25 அகாடமிக் இயர்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. நான் ரேங்கோடு இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். இது வந்து ஜென்ரல் ரேங்க், அகாடமிக், ஜென்ரல் அகாடமிக்னுடைய தமிழ்நாடு ரேங்க். சரிங்களா? 905 ரேங்க் வாங்கின மாணவர் 196ல் அவருக்கு சீட்டுங்கிறது அலாட் ஆயிருக்கு. பிசிஎம் 2057, எம்பிசி 678, எஸ்சி 1057, எஸ்சிஏ 2544, எஸ்டி 2739. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும், இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்த வருஷம் எதிர்பார்ப்பு நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கு கூட நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மார்க்கில் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 200 ஆஃப் 200ங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கட் ஆஃப் மார்க்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால்
இந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பிசியில் நீங்கள் வந்து ஜென்ரல் ரேங்க் அட்லீஸ்ட் ஒரு 900 ப்ளஸ் 900 விட கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் கேட்டகரி ஒரு 197 கிட்ட இருந்தால் சீட்டு கிடைக்கும். ஏன்னா அங்கே நிறைய காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். மற்ற மாணவர்கள் எல்லாமே சீட் எடுப்பாங்க. பிசியாக இருந்தால் 193 to 194 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் 190 to 191, எம்பிசி 193 to 194 அண்ட் எஸ்சி கேட்டகரி 192 to 193 அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி 188லேருந்து 190. சரிங்களா, வெறும் 90 இல்லை 190. அண்ட் எஸ்டி கேட்டகரி 185லேருந்து 188 வரைக்கும் இருந்தால் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்கை கூட விட்டுருங்க, இந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டானிவாஸ் கவுன்சிலிங் பற்றி இன்னும் அதிகமான தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்து இதனுடைய ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பதிவு செய்வோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் எல்லா அப்டேட்டையும் நம்ம அதில் தான் ஷேர் பண்ண போகிறோம். மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது கவுன்சிலிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து மாணவர்கள், பெற்றோர்கள் இதே டானிவாஸ் கவுன்சிலிங் இல்லாமல் நீட் மார்க்கை வச்சு இந்த இடத்துக்கு போகணும்னா எவ்வளோ மார்க் வேணும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.